இன்னைக்கு யாருக்கெல்லாம் பெறணும்னு ஆசை, யாருக்கெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆசை, யாருக்கெல்லாம் பெற்றுக்கொண்டே ஆகணுங்கிற விருப்பம் இருக்கோ, நீங்க எதை தேடுறீங்களோ அந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் பெற உதவி செய்வார், பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். முதலாவது காரியம் சோத்திர பெறுவதற்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் வாசிங்க மத்தேயு 21:22. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை தேவ சமூகத்திலிருந்து இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு தர வேண்டும், அவரிடத்துல தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபைக்குள்ள அவரை ஆராதிக்க ஒரு தேவனுடைய ஜனமாய் வந்து உங்களால் முழு மனதோடு எவ்வளவு முடியுமோ பாடி ஆராதித்து துதித்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசமும் விசுவாசம் உள்ள ஜெபமும். இன்னைக்கு இந்த சமூகத்தில் வந்து இப்ப கூட நான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க, அவரோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு தேவைப்படுகிறது, இதை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும். நான் நீங்க சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை தாரும் என்று உங்கள யாராவது இங்க இப்போது மனசிலேயோ வாய்களையோ திறந்து ஜெபித்துக் கொண்டிருந்தால் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. நீ கேட்டது தேவனிடத்தில் நீ விசுவாசமாய் கேட்டிருக்கிறாய், நீ ஜெபித்திருக்கிறாய், நிச்சயமாக அதை பெறுவாய். ஹல்லேலூயா. வேதம் பொய் சொல்லாதுங்க, என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைங்க, அவர் மனமாற மனுபுத்திரன் இல்ல. இந்த நிபந்தனையின்படி எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அவன் நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவான்.